friends, நான் உங்க சுபதா zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து நம்ம கிச்சனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து உங்களோட full review ஷேர் பண்ணிக்க போறேன். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட price details என்ன, இது எப்படி work ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடேக்கு இது நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது யார் வாங்கினா கரெக்டான பையாக இருக்கும், அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் வருது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், இல்லை என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அகரோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது, ரீகல் மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா 18:1 குக்கிங் மோட் இருக்குது, 24 ஹவர்ஸ் ப்ரீசெட் டைமர் பண்ணிக்கலாம். இது ஃபுட்டு நம்மளுக்கு எப்போயுமே வார்மாகவே வச்சுருக்கோம். 25% லெஸ் கார்ப்ஸில் இது வந்து குக் பண்ணி கொடுக்கும். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருடைய பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை இப்போது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரைஸ் குக்கரோடு சேர்த்து அதோடைய அக்சசரிஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ளக் பண்ணுறதுக்கு அந்த ப்ளக் கார்டு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து இதோட சேர்த்து 2 ஸ்பேச்சுலா, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் பண்ண ஸ்பேச்சுலாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம வெளில எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாரோடைய 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரீகல் மாடல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதோடைய ஃபுல் லுக் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இதோடைய ஃபுல் லுக் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போது இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட ஒரு செராமிக் சர்ஃபேஸ்டு பவுல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர், அதுக்கப்புறம் இதுக்கான ப்ளக்குடைய கார்டு, மெஷரிங் கப் 1, 2 ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஸ்பேச்சுலாஸ், ஒரு மேனுவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி QR கோட் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாரண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு வாரண்டி வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கிது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் கண்டென்ஸ் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து தண்ணி ஏதாவது வெளில வருது அப்படின்னா அது அந்த இடத்துல கலெக்ட் ஆகிடும். அடுத்து ரிமூவபிள் ஸ்டீம் வெண்ட் இருக்குது. இது நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது இதை பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுவுமே இந்த இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹேண்டிலில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இதோடைய ஓவரால் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனலும் வந்து இதில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அடுத்து இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. லாங் கிரைனுக்கு எவ்வளோ, ஷார்ட் கிரைனுக்கு எவ்வளோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகாரோவோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து இது எப்படி வந்து ஆன் பண்ணணுன்னா நம்ம அந்த ப்ளக் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இதில் வந்து ஃபுட்டு எல்லாமே செய்ய முடியும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு புலாவ் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுலில் இதுக்குள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 கோடு வந்து தெரியும். லைன் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைன் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவுல் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ இதில் நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுடுறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இதில் வந்து ஒரு 2 பிரியாணி இலை போடுறேன். நான் வந்து புலாவ் பண்ணுறேன், பன்னீர் புலாவ். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், இது 1/4 டீஸ்பூன் அளவு, அதனால் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப இதை மூடி வச்சுட்டு 1 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்து வறுத்து ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் நம்ம போட வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை,
வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அதை போட்டுட்டு அடுத்ததில் ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சொன்னாப்புல வதங்கி வந்துடும். இதில் வதக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷம் வந்து ஆகுது. இப்போ வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் ரைஸ் வைக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி லைட்டாக வதக்கி கூட நம்ம செய்யலாம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு நார்மல் கடாயில் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயும் நம்மளால் செய்ய முடியுது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் பச்சை பட்டாணி, பன்னீர் 100 கிராம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்புல நம்ம ஒரு வாட்டி வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஒர்க்கிங் மாமா இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரைஸ் குக்கர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் குக்கருக்கு போகலாம். ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு இண்டக்ஷன்னாலுமே நிறைய பாத்திரங்கள் தேவைப்படும் அப்படின்னாலுமே இந்த ரைஸ் குக்கர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நியூலி மேரிட், எனக்கு ரைஸ் எல்லாம் பெருசாக குக்கரில் வைக்க தெரியாது அப்படின்னாலுமே இந்த ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மெஷரிங் கப்பில் நான் வந்து 1 கப்புக்கு ரைஸ் அளந்திருக்கேன். ஸோ அதனால் 1க்கு 2 தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு வைக்கணும். அதனால் 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு அடுத்து இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து ஏற்கனவே ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துட்டு அரை எலும்பிச்சம்பழம் இதில் புழிஞ்சு விட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு புலாவுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படணும், ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ரிமூவபிள் ஸ்டீம் வெண்ட்டு. இந்த ரிமூவபிள் ஸ்டீம் வெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டீம் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டீம் குறைய 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 இது குக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனலில் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஓடுற மாதிரி காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். லாஸ்ட் 10 மினிட்ஸ்லேருந்து 10, 9, 8 இப்படி கம்மி ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் 0க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீப் வார்ம் மோடுக்கு அது போயிடும். ஸோ ஃபுட்டு நம்ம எப்போ எடுத்தாலும் அது சூடாகவே நம்மளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுடைய புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக புலாவ் வந்து ரெடியாக இருந்தது. ஒரு அரிசியும் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்தது. இந்த பட்டாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. ஸோ கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. அது எல்லாமே வந்து நல்ல ஒன்று சொன்னாப்பில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் பர்ஃபெக்டாக புலாவ் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நான் வந்து பன்னீர் புலாவ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் புலாவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸும் அப்படியே வந்து நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. குலையவே இல்லை. அந்த கப் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து டபுள் தண்ணி வந்து ஊற்றிருந்தேன். அது மட்டும் இல்லைன்னா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக. அடுத்து வந்து இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே போட்டது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க ரிவ்யூ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களோட ரைஸ் குக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். புலாவ்ஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணலாம், மில்லட், அப்புறம் சாம்பார் சாதம், இது எல்லாமே இதில் செய்ய முடியும். நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பிஜியில் ரூம் எடுத்திருக்கீங்க, உங்களால் இண்டக்ஷனை விட இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இண்டக்ஷன் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாத்திரம் இதெல்லாம் தேவைப்படும். இது வந்து 1 பாட்டில் நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.